இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் பணி நேற்றே தொடங்கிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கூட்டுக்குழுவை அமைப்பதற்கான பணிகளும் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் பணி தொடங்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? அர்ஷினி வணக்கம். தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி நேற்றே தொடங்கிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதோ அதே போல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது. அதாவது அந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தென் மாநில முதலமைச்சர்கள், தென் மாநில கட்சிகளுடைய கூட்டமாக அது நடைபெற இருக்கின்றது. அதாவது இந்த கருத்தில் ஒத்த கருத்துடைய, அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, அப்படி செய்யப்பட்டால் அது சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை திமுக அரசு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கேரள அரசினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல கர்நாடக முதலமைச்சர், தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர், அதே போல ஆந்திராவினுடைய முதலமைச்சர், இந்த முதலமைச்சர்களை எல்லாம் தமிழக அரசின் குழு, குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்று சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அனைத்து முதலமைச்சர்களிடமும் கலந்து பேசி நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். இதுபோல நீங்களும் உங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து குடியரசுத் தலைவரிடம் சென்று இதற்காக வலியுறுத்துவோம். இது போன்று ஒரு சமூக நீதி இல்லாமல், ஒரு சமநிலை இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுமானால் இதில் பாதிக்கப்பட போவது தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் பாதிக்கப்பட இருக்கிறது என்ற புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்ட இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் வரை கூடுதலாக கிடைக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சேர்த்து வெறும் 15 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாட்டிற்கு 2 அல்லது 3 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவிய ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு தண்டனை கொடுப்பதா என்ற கோணத்தில் இந்த விஷயத்தை அணுக திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தென் மாநிலங்களை மட்டுமில்லாமல் தேசிய அளவிலும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது. காரணம், இந்தியா முழுவதும் இதில் பாதிக்கப்படக்கூடிய சில மாநிலங்கள் இருக்கின்றன. மேற்கு வங்காளம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களும் கூட இந்த விவகாரத்தில் பாதிக்கப்படும். அதே போல இது போல சமநிலை இல்லாமல் தொகுதிகளை பிரிப்பதனால் ஏற்படக்கூடிய தீங்கை அவர்கள் ஆதரிப்பார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்யாத வகையில் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர், தமிழக அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு அபாய நிலை இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக திமுகவினர் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே திமுக அரசு இதனை இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களை, அதாவது அவர்கள் மாநில முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கலாம், அல்லது இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை சந்தித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அணிதிரட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கையை குடியரசுத் தலைவரிடமும் பிரதமரிடமும் சென்று வலியுறுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏன் இதனை நாம் திமுக அரசு என்று குறிப்பிடுகிறோம் அழுத்தம் திருத்தமாக என்று சொன்னால், திமுகவிற்கு இந்த விஷயத்தில் ஒரு நல்ல மைலேஜ் கிடைத்திருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். காரணம், கடந்த 2 தினங்களாக முழுக்க இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் தமிழகத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. எத்தனை தொகுதிகள் குறையும், எத்தனை தொகுதிகள் கூடும், அமித்ஷா என்ன சொன்னார், அனைத்து கட்சி கூட்டத்தில் யார் யார் என்ன பேசினார் என்பது குறித்து தான் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. எனவே திமுகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. சமீபத்தில் பாலியல் குற்றங்கள், அதே போல கஞ்சா உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பான சில பெயர்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய நீதி காக்கப்பட வேண்டும் என்ற அணியிலே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட இணைந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது.
என்பது திமுகவிற்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு விஷயமாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை உடனடியாக முடித்துவிடக் கூடாது. இதை ஒரு தேசிய அளவிலும் தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிலும் கொண்டு செல்லும் போது திமுக ஒரு வலுவான கட்சியாக இந்திய அளவில் முன்னேறும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்திய அளவில் ஒரு தலைவர் என்ற ஒரு புகழும் கிடைக்கும் என்றும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 10 மாதம் 11 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இது உதவும் என்ற அடிப்படையிலே அரசியல் ரீதியாகவும் இது கணக்கிடப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை நேற்று நடந்த சம்பவத்தோடு முடித்து விடாமல் தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு கொண்டு செல்வதற்கு திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் சில கருத்துக்கள் கூறப்படுகின்றது. எனவே இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னவென்றால், உடனடியாக தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைப்பது, அதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைத்து குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் சென்று சந்தித்து வலியுறுத்துவதுதான் தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்கின்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.